வேலூர் மாவட்டம் களத்தூரில் மணல் குவாரிகள் அமைக்க நிரந்தர தடை விதித்து தமிழக அரசு எழுத்துப்பூர்வ உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று மக்கள் சிவில் உரிமை கழகம் கோரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து அந்த அமைப்பின் தேசிய பொதுச் செயலாளர் சுரேஷ், களத்தூர் பகுதி மக்களின் கடும் எதிர்ப்பை அடுத்து மணல் குவாரி அமைக்க பிறப்பித்த உத்தரவை அரசு தற்காலிகமாக திரும்பப் பெற்றுள்ளது என்றார். அதை நிரந்தர உத்தரவாக வெளியிட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இதனிடையே மணல் குவாரிகள் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்த கிராம மக்களை பொய் வழக்குகள் போட்டு மிரட்டும் காவல்துறையினர் மீது நீதிமன்ற உத்தரவுப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்டோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரே ஒரு துணி இல்லாத நைட்டு ஃபுல்லாக அடிக்கிறாங்க, அச்சுது இல்லாத ஓட சொல்கிறாங்க, டேபிள் மேலே இந்த கண்ணாடி தூக்க சொல்கிறாங்க, தூக்க சொல்லிட்டு கையெல்லாம் தட்ட சொல்கிறாங்க, தட்டு என்னன்னா எதுவுமே சொல்ல. ரெண்டு பேர் சென்ட்ரா உட்கார வச்சுட்டு டேபிளில் சென்ட்ரா நிற்க வச்சுட்டு சுற்றி அடிக்கிறாங்க, ஓட சொல்கிறாங்க, அடிக்க சொல்கிறாங்க. லெட்டில் இப்படி பிடிச்சிட்டு லெட்டி ரெண்டு பக்கம் இப்படி தூக்க சொல்கிறாங்க, தூக்கி சொல்லிட்டு லெட்டில் அடிக்கிறாங்க. வாயூரில் லெட்டு வச்சு தூக்கி இப்படி பிடிக்க சொல்கிறாங்க, கீழே கொஞ்சம் அடிக்கிறாங்க. அப்புறம் 1 மணி நேரமாக ஜட்டி ஒரு துணியிட இல்லாத 1 மணி நேரமாக ஜட்டியோட ஸ்டேஷன்லேயே நின்று இருந்தோம். கொஞ்சமாக சுற்றுறதெல்லாம் லெட்டி எங்கள் ஜனங்க போனாங்க. அதான் எங்கள் ஊர்லேருந்து ஒரு பஸ் ரெடி பண்ணி போகிறதுக்கு கூட எங்களுக்கு வழி இல்லை. அந்த மாதிரி நிலைமை. போலீஸ்காரங்க நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்றத எங்களை போலீஸ்காரங்க எதிர்நோக்கி நிற்கிறாங்க. அதுமாரி நிலைமையில் நாங்கள் வண்டிகளில் தான் போய் பஸ் ஏறணும் சொல்லிருந்தாங்க. ஏறும் போது 10 பேராக போயிட்டு ஏறி அங்கே இருந்தோம். அந்த இடத்துல போலீஸ்கார் எங்களை ஒரே அந்த நியூஸில் பாருங்க தோழர், நீங்கள் அப்படியே அடித்து உள்ளே ஏற்றுறாங்க தோழர். எங்களுடைய ஜனங்களை எல்லாரும் அடி வாங்கி இப்போ 3 பேர் பெட்டில் இருக்கிறாங்க தோழர், எங்கள் தோழருங்க.